அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிட்டார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் அந்த வெற்றியை தொடர்ந்து அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் உயிர் மூச்சு உள்ளவரை நான் விஜயுடன் பயணிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை நாம் பார்க்கலாம். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் பல்வேறு சோதனைகளை தாண்டி அவர்தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர் என்ற முறையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக அவருடைய தியாகம், தொலைநோக்கு பார்வை, மனிதநேயம், அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் மக்கள் ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் தான் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே 10வது முறையாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். என் உயிர் மூச்சுள்ள வரை அவருக்காக நான் உழைப்பேன். உயிர் மூச்சு உள்ளவரை விஜயுடன் பயணிப்பேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியை பார்க்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி என்பது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்றுதான், ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட தனிபெரும் கட்சியாக அவர்கள் வந்திருப்பது, போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தனிபெரும் கட்சியாக வந்திருப்பது என்பதும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை ஈர்த்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நாம் பேசலாம்.